இங்கே பாருங்களேன், எலி பண்ணியிருக்கிற வேலை. இது வந்து கூவைக்கிழங்கு ஆரோ ரூட்டு. இது ரொம்ப வருஷமாக நான் வளர்த்துட்டுருக்கேன். இதை வந்து சம்மரில் இதை பறித்து ப்ராசஸ் பண்ணி பொடியாக பண்ணி வச்சுப்பேன். ஸோ கூவைக்கிழங்கு பொடி ரொம்ப மெடிசினல் வேல்யூ, வயிற்றுக்கோளாறுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதனால் நான் ஒரே ஒரு கிழங்கு ரொம்ப வருஷம் முன்னாடி கொண்டு வந்து வச்சது, அது இப்படி வந்துட்டே இருக்குது. எனக்கு 2 தொட்டி போய் 3 க்ரோ பேக் போய் இப்போ 4-5 க்ரோ பேக்கில் இதுதான் வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். அதுலேயே வேறு என்னெல்லாமோ படர்ந்தாச்சு. இப்போ இது வந்து நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இந்த எலி வந்து எல்லாத்தையும் இப்படி பறித்து போட்டு உள்ளேயும் பாருங்களேன் எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கு. ஸோ இந்த கிழங்கு நிறையவே சாப்பிட்ருக்கு போல இருக்குது. இங்கே கூட இருக்குது, இதை பாருங்கள், இந்த பேக்லேருந்து எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து எல்லாத்தையும் பறிச்சிருக்கு. செடியோட இதுதான் கூவைக்கிழங்கு. இங்கே நிறையவே இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் எல்லாத்தையும் பறித்து போட்டிருக்கு. பறித்து இனிமேல் நைட்டு டெய்லி வந்து சாப்பிடும். ஸோ இதுக்கு வந்து என்ன வழி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இது மழை பெஞ்சதுனால நான் இதை அப்படியே போட்டுட்டு போயிட்டேன். அதே மாதிரி இங்கே வெண்டைக்காய் வந்து விதைக்காக நிறுத்தினது. இது அப்படியே ஃபுல்லாக விதையெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுது. இங்கே பாருங்கள், வெண்டைக்காயும் சாப்பிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி எலி வந்ததுன்னா நிறையா இழப்பு வரும் நமக்கு. ஸோ இது எப்படி துரத்தி விடலாம், பாய்சன் வைக்காமல் அதை கொல்லாமல் எப்படி நம்ம எலியை துரத்தலாம் அப்படின்னு யோசித்து ஒரு வீடியோ போட போகிறேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே கிழங்கு. உங்கள் தோட்டத்தில் எலி தொல்லை இருந்ததுன்னா இன்றைக்கி நான் சொன்ன ரெமெடி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எலிகளை பாய்சன் வச்சு கொல்லாமையே நம்ம விரட்டி விட முடியும். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் அதுதான் ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய செடிகள் எல்லாம் இது வந்து ஆரோ ரூட்டெல்லாம் நல்லா தோண்டி போட்டு எல்லாத்தையும் கடிச்சு போட்டிருந்தது. அதே மாதிரி வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாமும் கடிச்சு போட்டிருந்தது, வெஜிடபிள்ஸ் எல்லாம். இந்த எலிக்கு என்ன குணம்னா அதோட இன்சிசர்ஸ், அதாவது இந்த கடிக்கிற பல் இருக்கு இல்லையா, அது வந்து வளர்ந்துட்டே இருக்கும். லைஃப் டைம் ஃபுல்லாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது கடிச்சுட்டே இருக்கும் எதையாவது. பிகாஸ் அந்த பல்லை வந்து அது தேய்ச்சுட்டே இருக்கணும், தேய்மானம் வந்துட்டே இருக்கணும் அந்த பல்லுக்கு, அதை கரைச்சுட்டே இருக்கணும். ஸோ அதனால கிரைண்டிங் டீத் அது. அந்த 2 இன்சிசர்ஸ் மேலேயும் கீழேயும் 4 இன்சிசர்ஸ் இருக்குது. அந்த கடிக்கிற பற்களை வந்து அது யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது கரைஞ்சுட்டே இருக்குங்கிறதுனால வீட்டில் இருக்கிற ஒயர், பேகு, டயருன்னு எது கிடைச்சாலும் கடிக்கும். ஒரு விஷயம் வந்து அது உணவு இருக்கான்னு பார்க்குறதுக்காக கடிக்கும், தேடி தேடி கடிக்கும். இன்னொன்று வந்து அந்த பல்லை கரைக்கணுங்கிறதுக்காக கடிக்கும். ஏன்னா அது வாழ்நாள் பூரா வளர்கிற பல். ஸோ இப்போ இந்த கார்டனில் இதோட தொல்லை ரொம்ப இருக்குது. இப்போ அது முக்கியமாக வந்து நம்ம பயிர்களை சேதம் பண்ணுறது. இன்னொன்று வந்து அது கடித்த இடத்துல தான் வந்து சலைவா, யூரின், ஷிட்டு எல்லாமே விஷம். அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கு. ஸோ நான் அது ஒரு தடவை கடித்தோடனே 2 நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்ப்ரே ஒன்று அடித்தேன். அது தவிர 4வது நாள் இன்னொரு ஸ்ப்ரே அடித்தேன். அந்த 2 ஸ்ப்ரேலேயுமே அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த எலி வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதனால தான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ இன்னொரு தடவை அதை அடிக்க போகிறேன், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு நமக்கு தேவை என்னன்னு சொல்லிடுறேன். இதில் வந்து நான் 3 மெத்தட் சொல்கிறேன். அதனால நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ஏதாவது ஒரு மெத்தட் உங்கள்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன், நல்ல விளக்கெண்ணெய். இது வந்து நல்ல நீங்கள் செக்கில் ஆட்டின எண்ணெய் கிடச்சிதுன்னா நல்ல வாசனையும் ருச்சியும் இருக்கும். இதோட ருச்சி வந்து அதுக்கு பிடிக்காது, எலிக்கு வாசனையும் பிடிக்காது. அதனால அது வரவே வராது. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன். ஒரு ஜக்கில் கொஞ்சம் தண்ணி, இது வந்து ப்ளெயின் வாட்டர். இதில் வந்து நம்ம இந்த கேஸ்டர் ஆயிலை கரைக்க போகிறோம். கேஸ்டர் ஆயில் வந்து நான்
அளவு தண்ணிக்கு 1 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், எந்த ஏரியாவில் எலி வருதோ அந்த இடத்துல நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதுக்கப்புறமா வரவே வராது. இந்த ஸ்மெல்லுக்கு அது இந்த ஸ்மெல் போயிடுச்சுன்னா வராதா அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு ஒரு 2-3 நாள் வந்து பார்க்கும். அப்புறம் இந்த ஸ்மெல்லு இருக்குங்கும்போது அந்த இடத்துக்கு அப்புறமா வராது, வேறு எங்கேயாவது போயிடும். இதில் வந்து கொஞ்சம் நான் விம் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒரு சோப் சொல்யூஷன் நீங்கள் இதை கரைக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயை பாருங்கள், இதை இப்படி கரைச்சிட்டு அப்புறமா நம்ம இந்த தண்ணியில் கலந்துக்கலாம். அப்போ தான் அதுக்கு நல்லா கரையும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எங்கெல்லாம் எலி தொல்லை இருக்கோ அங்கெல்லாம் அடித்து விட்டுருங்க. இதை வந்து நல்லா கலந்துருங்க. அப்போ தான் அது எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். அப்புறமா ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கிறேன். அது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா, அது நைட்டு தான் வரும். டேமேஜ் ஆனப்புறம் தான் நம்ம கவனிப்போம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எலித்தொல்லை இருந்தால் அது பாருங்கள், இப்போ நான் மண்ணுக்கும் அடிக்கிறேன். அது இதனால் செடிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி இந்த மண்ணுக்குள்ளெல்லாம் வந்தது இதிலெல்லாமும் அடிக்கிறேன். இந்த ஸ்மெல்லு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துலலாம் நீங்கள் அடித்து விடுங்க. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி இடம் இருந்ததுனாலே இந்த இடுக்கிலெல்லாமும் அடித்து விடுங்க. இந்த செவத்தோரம் தான் அது ஒளிஞ்சுக்கிறது. ஸோ இந்த விளக்கெண்ணெயோட ஸ்மெல்லுக்கும் டேஸ்ட்டுக்கும் அது வராது. இன்னொரு ஸ்ப்ரே வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் எடுத்திருக்கேன். அது 1 ஸ்பூன். இந்த தண்ணி, இவ்வளோ தண்ணியில் ஒரு அரை மக்கு தண்ணி, இல்லை 1 லிட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு பெரிய அளவெல்லாம் இல்லை, அந்த ஸ்மெல் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இது வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் 1 டீஸ்பூன் கலந்துருக்கேன். யூக்கலிப்டஸ் ஆயிலுக்கும் அந்த ஸ்மெல்லுக்கும் எலி வராது. ஸோ இதையும் நல்லா கலந்துட்டு அடிக்கலாம். நம்ம நீங்கள் கேஸ்டர் ஆயில் அடிச்சுட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு இது அடிங்க. இல்லை ஒரே ஆயிலையே நீங்கள் ஒரே மெத்தடே நீங்கள் 2 தடவை ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு 2-3 ஆப்ஷன் கொடுத்தா உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக, எது சௌரியமாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் 2யுமே சொல்கிறேன். இதே மாதிரி எங்கே எலி வருமோ அந்த மாதிரி பொந்துலெல்லாம் அடித்து விட்டுருங்க. இன்னொன்று, நீங்கள் கார்டனை க்ளீனாக வச்சுக்கோங்க. நான் கூட இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். இந்த ஆரோ ரூட்டெல்லாம் அறுவடை பண்ணினா இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிடுவேன். 3வது ஒரு மெத்தட் வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தோல் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க ட்ரையாக. ஒரு வெங்காயம், 2 பூண்டு, கொஞ்சம் அதோட சாறு வெளியில் வந்தால் அது வாசனை வரும் இல்லையா, இந்த வெங்காயம் பூண்டு சாருக்கும் இந்த எலி வராது. ஸோ இதுலேயே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி இந்த கூடை இந்த மாதிரி ஓரமாக வச்சிடலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் கூட கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தொட்டிக்குள்ளேயே வச்சிடலாம். கொஞ்சம் அது வராமல் இருக்கிற வரைக்கும் வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்துடலாம். இன்னொரு மெத்தட் வந்து இந்த கேஸ்டர் ஆயிலையே நீங்கள் கொஞ்சம் இப்படி ஒரு காட்டனில் இப்படி நனைச்சிட்டு காட்டனில் எடுத்துகிட்டு, காட்டன்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் கூட
இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மண்ணிலேயே இப்படி சொருகி வச்சுடலாம். எந்த இடத்துல தொல்லை இருக்கோ அங்கே வைங்க. இந்த வாசனைக்கு எலி வரவே வராது. இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த 2-3 மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எது உங்களுக்கு உங்கள்கிட்ட எந்த இன்க்ரீடியண்ட் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இதை பண்ணலாம். எலிகள் அப்புறமா தொல்லையே கொடுக்காது. எலி பாய்சன் வேறு, அதனாலேயே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பறித்து போட்ட கிழங்கெல்லாம் கூட நான் யூஸ் பண்ண முடியாது. பட் அது 2-3 ஸ்ப்ரேக்கு அப்புறம் எலி வரவே இல்லை. ஸோ அதுதான் ப்ரூஃப் உங்களுக்கு. ஸோ இது ட்ரை பண்ணுங்கள். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.